என்னவா இருக்கும் திரு? ஒன்றும் இல்லை, நீ வா பார்த்துக்கலாம். சுப்பு கேட்ட தர. யாரு? திரு, ஏன் பயப்படுற? ஓபன் தி கேட். Hey kids, let's get down. Let's go and surprise your grandmom. Yeah, come. What's with you, Subbu? Huh? Why are you shivering and just staring at me? Come fast. Luggage illa yaar eduppa? Come on. நான் மேல இருக்கிறத இறக்கி வச்சிருக்கேன். போச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல Ajay, ஏன் எடுத்து அத ஃபர்ஸ்ட் take care. I'm going in. சுப்பு லக்கேஜ் இறக்கி வை. Subbu, hi. Don't worry, I'll take care. Happy birthday party. Mummy, we are home. யூரோப் டூர் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உங்க பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக நாங்க எல்லாரும் கிளம்பி வந்திருக்கோமா. சர்ப்ரைஸ். Where are you, my angry bird mom? யாரு நீங்க? புது குக்கா? No. I'm not a cook. I'm famous artist. Nice to meeting you. ஓகே. சுப்பு குட்டி, சுகந்தண்ணே. പോണ തരവേക്ക് ഇന്ന തരവ ഒരു സ്വത്ത് പെരുത്തിട്ടുണ്ട്, പക്ഷെ സൂപ്പർ ആയിട്ടുണ്ട്. ഈ ലഗേജ് എല്ലാം എടുത്തോ. മമ്മി, Mom, where are you? Mom, மா ഇത് മോളിലെ റൂമിലെ எங்க இருக்க? അവിടെ அந்த റൂം. Subbu, மம்மி எங்க? யாருமே இல்லாத வீட்ல யாரடா She is nowhere to be seen. மம்மி எங்கடி? வெளியில போயிருக்காங்கக்கா. வெளியே போயிருக்காங்களா? இப்பதானே என்கிட்ட போன்ல பேசினாங்க. அதுக்குள்ள எப்படி வெளில போக முடியும்? எப்படி நம்ம தொழில் சுத்தம். நான் தான் இப்போ உங்கள்ட்ட போன்ல பேசினேன். அப்படியே உங்க அம்மா வாய்ஸ் மாதிரி இருந்துச்சா? What? அம்மா மாதிரி பேசினாளா? What is she saying, Aji? ஆமா, அதுக்கு தான் நான் 5000 ரூபாய் கொடுத்து என்ன புக் பண்ணி சுப்பு, என்ன நடக்குதுங்க? உன்னதாண்டி கேக்குறேன். What rubbish is happening here? What is she blabbering? நீ எதுக்கு எங்க அம்மா மாதிரி பேசுனேன்னு சொன்ன? அது அம்மாக்கு தான் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல. சுப்பு, என்ன நடக்குதுங்க? என்ன உளறிட்டு இருக்காவ? உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? What the hell சுப்பு? அதாவது சார், அந்த அம்மாவோட மூத்த பொண்ணு ஹார்ட் பேஷண்ட் மேடம். அப்படிதான் அந்த அம்மாவோட மூத்த பொண்ணே நான் தான். நீங்களா? பார்த்தா மிலிட்டரி ஆபீசர் மாதிரியா இருக்கீங்க. கத்தி பேசாதீங்க மேடம், ஹார்ட் பிரச்சனை இருக்கு. என் மேல கை வச்ச செருப்பால அடி. செருப்பா? சுப்பு, what the hell is happening here? அவ என்னமோ லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கா. யார பார்த்து லூசுங்கறீங்க? ஏய், ஒன்னதான் சொல்றாங்க. உங்க சண்டையெல்லாம் நீங்க அப்புறமா வச்சுக்கோங்க. பேசுனா 5000 ரூபாய் பேமெண்ட் கொடுங்க, நாங்க கிளம்பறோம். இல்லடா கல்யாணம். அப்புறம் மேடம், எப்படி கேப் புக் பண்ணி எங்களை கூப்பிட்டீங்களோ அதே மாதிரி எங்களை அனுப்பிச்சு வச்சிருங்க மேடம். அனுப்பணுமா? ஆமா. ஐயோ மேடம், ஒரு கலை மாமணி மேலே கை வச்சியா? கலை உலகமே கொந்தளிக்கும். Be careful. வாய் முட்டு போடா. சுப்பு, what nonsense is happening? இது என்ன drama here? அம்மா எங்க சுப்பு? கேக்குறேன்ல. அம்மா எங்க சுப்பு? எங்க சுப்பு அம்மா? அஜி, அம்மா What? என்னடா சொல்ற? I don't understand. என்னது? பாட்டி இறந்துட்டாங்களா? டெட் பாடி கடை வாய்ஸ் கொடுத்துருக்கேன். Kids, come, let's go inside. சுப்பு, எங்க அம்மாக்கு என்னாச்சு? என்னாச்சு சுப்பு? எதுக்கு அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண? சொல்லுடி, கேக்குறல?
எங்கம்மா என்னடி பண்ணி என்னடி பண்ணி எங்கம்மா மூணு நாளைக்கு முன்னாடி உங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். டாக்டர் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. Bloody hell! என்னடா கதை ஓடுற? மேடம். யார்ரா நீ? திருட்டு பயலே. யார் இவன்? வேணாம், தப்பா பேசாதீங்க. நான் தான் இவளை கட்டிக்க போறேன். ஓ, அப்படியா? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பிச்சைக்காரனோட சேர்ந்துட்டு எங்க அம்மாவை கொன்னிட்டியா? தல்டா. மாறிங்க. என்னடி பண்ண? எங்க அம்மா எங்கடி திருட்டு கழுத. ராஸ்கல். நீங்க கொஞ்சம் தள்ளுங்க. சும்மா ரெடி அகத்து போ. லிசன் அஜித். டே கல்யாணம் புண்ண പറഞ്ഞ കേക്കണില്ല. നമുക്ക് ഡീൽ ചെയ്യണ്ട. തപ്പാവും. പോലീസെ പിടിക്കടാ. ஹலோ சார், இவர் தான் உங்களுக்கு ஆக்சுவலி கால் பண்ணியிருந்தாரு. Actually it's a birthday today. என்ன நடந்ததுன்னே தெரியல சார். எனக்கு அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆளும் முழியும் பாருங்க. കൺഫേമാ അവൻ தான் സാർ ഏதாவது பண்ணிருக்கணும். സ്ത്രീയില്ലേ അവർ എൻ്റെ മരുമകന്റെ അമ്മയാണ്. ഇവിടെ ഞങ്ങൾ എല്ലാം ഒരുമിച്ചാണ്. എന്താ അതെ ഗ്ലാസ് ഷാമ്പന്റെ ഗ്ലാസ്. മോളെ Aji, it is definitely not natural death. Postmortem ponga. It's our regular procedure. മോളെ വേണ്ട മോളെ. Uncle, cause of death தெரிஞ்சே ஆகணும். Please. മോനെ അജി, നമ്മുടെ അമ്മച്ചിയില്ലേ പോസ്റ്റ്മോർട്ടം വേണ്ട മോനെ. இல்லை அங்கிள், எங்கள் அம்மா தான். ஆனால் இதில் கேஷ் இன்வால்வ் ஆயிருக்கு. 100% இது கொலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேடம், எள்ளு என்னைக்காக காயுது, இந்த எலி புழுக்க எதுக்காக காயணும்? நீ எலி புழுக்கையா? ஆமா. எருமச்சாணி. இவங்களோட சேர்ந்த கூட்டு களவாணி தானே நீ? மேடம், ஒரு கலை மாமணியை பார்த்து களவாணின்னு சொல்றீங்களே மேடம். உட்கார்றீங்களா இல்ல 2 அடியா போடவா? உட்கார போங்க. உட்கார. ஆத்தி கொலகாரங்க. Can I sit there, sir? Thank you, sir. வாடா. இப்படி எனக்காக நீயும் வந்து மாட்டிக்கிட்டே தரும். ரொம்ப சாரி. போதிக்காக நான் கார்ட் ஸ்வைப் பண்ணியிருந்தாலும் எப்படி தானே நடந்திருக்கும் சுபு. அந்த கம்மநாட்டை பணத்தை திருட்டு போனதுக்கு நீ ஏன்டா இங்கே வந்து உட்காந்துருக்க? உண்மையை சொல்லிட வேண்டியதான். ப்ளீஸ்ப்பா, தயவு செஞ்சு போங்க. எனக்கு உண்மையை சொல்ல தெரியாதா? உண்மையை சொன்னால் நம்ம மொத்த குடும்பத்தை தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சிருவாங்க. உஷா கல்யாணம் வேற நின்றும். தயவு செஞ்சு உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்றேன். நீங்கள் வீட்டுக்கு போங்கப்பா. எப்போ என்கொயரி கூப்பிட்டாலும் வரணும். வரேன் சார். தெரிஞ்சதா? தெரிஞ்சது சார். நீ எந்தாயா? Hello Anita, can you be patient? Hello Anita, can you be patient? இவன் ஒருத்தன். நாங்க வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். I'll call you back, Anita. கிளம்பி வந்து என்ன பண்றது? கேட்டதுக்கு பதில் சொல்லு. Listen to me, Anita. எதுக்கு நான் லிசன் பண்ணனும்? I'll come home and explain to you. What the heck, நிர்மல், என்ன இரிட்டேட் பண்ணாத. அங்க என்ன நடந்தது சொல்லுங்க. Auntie is dead by poison. ரிப்போர்ட் வந்திருக்கு. மோளே அனிதா எந்த? Don't touch me. அனிதா
സോറി സാറേ അനിതാൻ്റെ അമ്മ മരിച്ചത് ഡെത്ത് ബൈ പോയ്സൺ പോസ്റ്റ്മോർട്ടം റിപ്പോർട്ട് വന്നില്ലേ അതുകൊണ്ട് കുറച്ച് എമോഷണലായി. அதுக்காக ஸ்டேஷனுக்குள்ள போந்து கண்ணு மண்ணு தெரியாம சுடுவா. குண்டடி பட்டு யாராவது செத்தா யார் பதில் சொல்றது? அவதான் கொலை பண்ணா. நான் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கிறது? എന്താ മോളെ? சோ வாட்? ஆர்ம் செக்ஷன் ஆக்ட்ல 3ல இருந்து 7 வருஷம் நான் பைலபிள். தூக்கி உள்ள போட்டுருவோம், பாக்குறியா? போடுங்க, உள்ள தூக்கி போடுங்க. முதல்ல அவளை கொலை பண்றேன், அதுக்கப்புறம் உள்ள தூக்கி போடுங்க. അനിത ഒന്ന് മിണ്ടാതിരു മോളെ, ഞാൻ നോക്കിക്കൊള്ളാം. നീ പുറത്തു പോ. எப்படியும் உள்ள தூக்கி போட போறாரு, அதுக்கு முன்னாடி அவளை கொலையாவது பண்றேன். അയ്യോ പ്ലീസ് പുറത്തിരു മോളെ. പോ മോളെ, ഞാൻ സംസാരിച്ചു വരാം. പോ. സർ സോറി സർ, എനിക്ക് വേണ്ടി അവളെ ക്ഷമിക്കണം സർ. അമ്മേൻ്റെ ഉയിലെ പ്രശ്നം അതെന്നെ കോച്ചു. സാറിന് വേണ്ടി എന്ത് വേണം ചെയ്യலாம். என்ன செய்வ? என்ன வேணாலும் சார். ஸ்டேஷன்ல எதுவும் நடக்கலை, யாரும் எதுவும் பார்க்கல. ஓகே சார், ஓகே சார். ஏண்டி பாட்டிக்கு விஷம் வச்சு கொள்ற அளவுக்கு நீ ஆளாயிட்டியா? டெலிவரி போன இடத்துல பொண்ணு வாங்க சொல்றேன். சொல்றி இல்ல நல்லா ப்ளே பண்ணிக்கோ. ஆயிடுச்சுனா சுமாரா எந்த கடையிலயா வாங்கின? இஞ்சி டீ கடையில் வாங்கினேன் சார். சுகர் கம்மி தானே? சொல்லி தான் வாங்கினேன் சார். சார் டீ எடுத்துக்க. அப்போ பாட்டியை நீ கொல்லல, அப்படிதானே? இல்லை சார். நான் குற்றம் பண்ணலன்னு சொல்றதுக்கும் நான் தான் குற்றம் பண்ணேன்னு சொல்றதுக்கும் நடுவில் இருக்கிறது என்னன்னு உனக்கு தெரியுமா? 3 ஸ்டேஜ் ஆஃப் போலீஸ் ட்ரீட்மெண்ட். இப்போதான் நீ ஸ்டேஜ் 1 தாண்டி இருக்க. மோஸ்ட் கிரிமினல்ஸ் 2வது ஸ்டேஜ்லேயே தன்னுடைய குற்றத்தை ஒத்துப்பாங்க. 3வது ஸ்டேஜ் எல்லாம் ரொம்ப ரேர். சார் சத்தியமாக நாங்கள் கொல்லலை சார். நீ நாங்கள் கொல்லலைன்னு அவளை சேர்த்துக்கிறேன், ஆனால் அவ நான் கொல்லலைன்னு சொல்கிறான். உன்னை சேர்த்துக்கவே இல்லையே. இல்லை சார், சுப்பு பாவம் சார். பாட்டி அவளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கா. எல்லாத்தையும் அமைதியாக தாங்கிக்குவா சார் அவ. டார்ச்சரா? என்ன டார்ச்சர்? சார் சுப்பு ஒவ்வொரு தடவை வீட்டுக்கு போகும்போதும் பாட்டி அவளை மொத்தமாக செக் பண்ணி தான் சார் அனுப்புவாங்க. அப்போ அவ திருடின்னு பாட்டிக்கு ஏற்கனவே அவன் மேல சந்தேகம் இருந்திருக்கு, அப்படிதானே? சோ பாட்டி கொத்தடிமையா அவளை டார்ச்சர் பண்ணிருக்கு. அந்த கோவத்துல அவங்கள விஷம் வச்சு கொன்னுட்டா, அதானே? இல்லை சார், நீங்கள் தப்பா பேசுறீங்க. சதீஷ் சார். வீட்டுக்கு போய் லஞ்ச் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். எனக்கு உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. திரு கொலை பண்ணலன்னு நீ சொல்ற, ஆனா அவன் சொல்ற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டவுட்டா இருக்கு. பாட்டி ஒரு நாள் உன்னை அடிச்சு வயிற்றெல்லாம் கிழிச்சிருச்சாங்க. நீ தினமும் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்களாம், ட்ரெஸ் எல்லாம் கழட்டி. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா? திரு தான் சொன்னான். கொலை நடந்த அன்னைக்கு நீயும் திருவும் மீட் பண்ணீங்களா? சார் எத்தனை மணிக்கு அன்னைக்கு வீட்டை விட்டு போனா? டைம் சரியா பார்க்கல சார். லவ் பண்ணா டைம் போறதே தெரியறது இல்லைல்ல? சரி, அதை விடு. நீ படுக்கிறதுக்கு முன்னாடி ஜன்னல் கதவுலாம் மூடிட்டு தானே படுப்ப? ஆமாம் சார். அப்புறம் எப்படி விண்ஷைம் சத்தம் கேட்டுச்சு உனக்கு? சார் புரியல சார். புரியலையா? பாட்டி இறந்துட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? மா
க்ளோஸ்டு ஏசி ரூம்குள்ள இருக்கிற விண்ஷேம் சத்தம் உனக்கு எப்படி வெளியே கேட்கும்? பால்கனி டோர் திறந்திருந்தது சார். அப்ப அந்த கதவை யார் திறந்தது? நீ திறந்தியா? இல்லை சார். இல்ல வெளியில இருந்து யாராவது ஜன்னல் வழியா கையை விட்டு கதவை திறந்து உள்ள வந்து பாட்டிக்கு விஷம் வச்சு கொண்டாங்களா? யார் கொண்டது? அதான் சார் குழப்பமா இருக்கு. நல்ல யோசி. டேக் யூர் டைம். எனக்கு யாரை பார்த்தாலும் கொல்லணும் தோணுது. பாட்டியை கொல்லும் போல தோணுது. அந்த கிழவி என்ன உன்னை கொத்தடிமையை விட கொடுமையை நடத்துறான். செத்து போனதுக்கிட்ட வேலை பார்க்கறதும் இந்த கிழவி கிட்ட வேலை பார்க்கறதும் ஒன்றுதான். கொலை நடந்த அன்னைக்கு நீயும் திருவும் மீட் பண்ணீங்களா? எத்தனை மணிக்கு அன்னைக்கு வீட்டை விட்டு போனா? சாப்பாடு சுப்பு, ரொம்ப வலிக்குதா சுப்பு? எனக்கு என்ன பண்ண உனக்கு என்ன தெரியும்? பாட்டி என்ன அடிச்சா என்ன, இல்லை அவுத்து பார்த்தா தான் உனக்கு என்ன? இப்படி எல்லாத்தையும் நாசம் பண்ணல. உன்னை எவ்வளவு நம்பின? மருந்து சாப்பிட்ற குணமாயிருவேன் தானே சொன்ன. ஏன் தரும் இப்படி பண்ண? நம்ம லைஃபே நாசப்பட்ட தரும். சுப்பு, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. புரியலையா? பாட்டி என்ன கொன்ன? பாட்டியை கொன்ன? ஏன் கொன்ன? பாட்டியை கொன்ன? பாட்டியை என்ன கொன்ன? ஒரு நிமிஷம் கால் பண்றேன். பாட்டியை கொன்ன?